ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் வேதாவுக்கும் செட் ஆகல. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்தே சண்டை தான். அவளோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சதே இல்லை. அவரோட அரகன்ஸ பார்த்தாலே எனக்கு பத்திட்டு எரியும். யாரு பார்த்தாலும் கத்துவாரு. பொண்ணுங்களை மதிக்கவே மாட்டாரு. பெத்த பொண்ணு மேல கூட பாசமே இல்லைன்னு நான் அவரை அவ்வளோ வெறுத்தேன். ஆனா விதியோட விளையாட்டு பாருங்க. அன்னைக்கு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட், தன்வியோட அம்மானு ஒரு பொண்ணோட நான் போய் நிக்காம இருந்திருந்தா தன்வி என்னை விட்டு நிரந்தரமா போயிருப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாம உடஞ்சு நின்ன போது என் முன்னாடி வந்து நின்னது வேதாதான். என்னால தன்வி அவளோட அப்பாவையும் இந்த ஃபேமிலியையும் இழந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண. எங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது. ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஒரே ஆள் தோ இவதான். இவளுக்காக நாங்க ஒன்னா இருக்க முடிவு பண்ணோம். அதெல்லாம் சரிம்மா. ஆனா அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க. எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்யோன்யம் இல்லைன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் உங்க முன்னாடி அப்படி நடிச்சோம். வெளியில தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா விக்ரம் வேதாவா நடிச்சிட்டு இருக்கோம். இந்த ரூம்குள்ள வந்ததும் விக்ரம் தனி. வேதா தனி. அப்போ என் பொண்ணுக்காக உயிரெல்லாம் கொடுத்து நெருப்புல போய் பூவெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களே, அதெல்லாம் அதுவும் நடிப்பா? வேதா இல்லனா தன்வி இல்ல. அந்த நன்றி கடனுக்காக பண்ண. எப்போ அந்த நன்றியை மறக்கவும் மாட்டேன். ஆனா என் தன்விக்கே இப்படி ஒரு சிச்சுவேஷன்னா ஐம் சாரி. என்னால் இதுக்கு மேல நடிக்க முடியல.